அன்பு மாணவ செல்வங்களுக்கு ரோலிங் மோஷன் பற்றி ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட் அஸ் எக்ஸாமின் தி கொஸ்டின். எக்ஸ்பிளைன் why friction is necessary to make the disc in figure 7.41 roll in the direction indicated. Okay, give the direction of frictional force at B. B la enna frictional force and the sense of frictional torque. How can we feel before perfect rolling begins? What is the force of friction after perfect rolling begins? இதான் பிள்ளைங்களா கேட்டிருக்காங்க. ஸோ பெர்ஃபெக்ட் ரோலிங்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, there is no slip. சுற்றும் பொழுது there is no slip. அது என்ன ஆகுது? பெர்ஃபெக்டாக it is rolling. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, let us take it. Explain why friction is necessary. ஸோ இது ஒரு சிலிண்டர் இல்லை ஒரு பால்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த இடத்துல தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் வச்சுக்கோங்க, தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன்னா அது என்ன தான் பண்ணும்? ரோலிங் மோஷன் கேன் நெவர் ஹேப்பன். மேபி டிரான்ஸ்லேஷனல் மோஷன் கேன் ஹேப்பன். ரோலிங் மோஷன் கேன் நெவர் ஹேப்பன். ரோலிங் மோஷன் இருக்கணும்னா there shall be some tangential force. அந்த tangential force தரக்கூடிய ஒன்று என்னவா தான் இருக்கு? இட் இஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் cannot ரோல் ஆக முடியாது. ஆப்ஜெக்ட் என்ன ஆகலாம்? டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இஸ் பாசிபிள். ஆனால் என்ன மோஷன் பாசிபிள் இல்லை? ரோலிங் மோஷன் பாசிபிள் இல்லை. ஒரு அனாலஜி மட்டும் சார் சொல்கிறேன், யூ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு யூ டேக் அ பிளேனில் ஒரு பிளாக்கை நீங்கள் வச்சுக்கோங்க. சப்போஸிங் தட் யூ எக்ஸர்ட் சம் ஃபோர்ஸ். ஸோ உங்கள் ஃபோர்ஸின் காரணமாக இது என்ன ஆகும்? திஸ் ஆக்சலரேட்ஸ். இந்த பிளாக் என்ன ஆகுது? ஆக்சலரேட். அப்போ இங்கே என்ன செயல்படும்? இந்த இடத்துல தெர் இஸ் அ ஃப்ரிக்ஷன். இங்கே ஃப்ரிக்ஷன் என்ன செய்யும்? ஃப்ரிக்ஷன் செயல்படும். இந்த ஃப்ரிக்ஷன் எப்படி செயல்படும் அப்படி கேட்டிங்கன்னா, இதை இயங்க விடாமல் பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷன் வில் பி இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். திஸ் இஸ் எஃப். பிள்ளைங்களாம் கவனமாக கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் எஃப். இந்த எஃப் இந்த மோஷனை ரிட்டார்ட் பண்ணும். see the direction of motion, frictional force பாருங்க. ஆனால் இங்கே நிலைமை அது இல்லை. இங்கே this rotates. ஓகே, எந்த இடம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கோ it has got the velocity v in this direction, right? First it slips, then perfect rolling begins. அப்படி தானே? முதல்ல ஸ்லிப் இருக்கும், அப்புறம் கிரிப் கிடச்சின்னு பெர்ஃபெக்ட் ரோலிங் நடக்கும். இங்கே கான்டாக்ட் சர்ஃபேஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரிக்ஷன். கான்டாக்ட் பாயிண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரிக்ஷன். திஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆப்ஜெக்ட் டு ரோல். பிள்ளைகளுக்கு புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். சே திஸ் இஸ் த திங், யூ டேக் திஸ் திங். இப்போ சப்போஸ் இது ரோலிங் அல்ல, பட் இன்னும் புரியுறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் எதிர்த்துச்சுன்னா அது என்ன ஆகுது? டில்ட் ஆகுது. இஃப் இட் இஸ் தி பால் இட் ரோல்ஸ். ஸோ சச் இஸ் தி ஆப்ரேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அதை பார்த்தோம், திஸ் இஸ் தி ஃப்ரிக்ஷன், ரைட்? இப்படி சுத்த வருது ஃப்ரிக்ஷன். இப்படி இருந்துச்சுன்னா இட் ரோல்ஸ். ஸோ திஸ் ரோல்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? ரோலிங் பாசிபிள் இல்லை. தட் இஸ் தி பேசிக் திங். செகண்ட், டைரக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் டைரக்ஷன் காமிச்சோம். ஆஸ் இதுதான் எதனுடைய இதாக இருக்குது? வெலாசிட்டியுடைய டைரக்ஷனாக இருக்கிறதுனால வெலாசிட்டி அப்போஸ் பண்ணுறது தான் ஃப்ரிக்ஷன். ஸோ திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த எக்ஸாம்பிளில் ஒமேகா நாட் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். சென்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் டார்க். ஸோ ஃப்ரிக்ஷனல் டார்க்குங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் டார்க் எந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கிறதுனால டார்க் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். Okay, so sense of torque, so you use right hand thumb rule. So this is the direction. Outward direction is the sense of torque.
ஸோ போர்டுக்கு அவுட்வர்ட் டைரெக்ஷனில் சப்போஸ் ஒரு ஸ்க்ரூ அப்படி இருக்குன்னு இந்த பக்கம். தட் இஸ் தி சென்ஸ் ஆஃப் டார்க். தென் வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃப்டர் பெர்ஃபெக்ட் ரோலிங் பிகின்ஸ்? பெர்ஃபெக்ட் ரோலிங்னா தெர் இஸ் நோ ஸ்லிப்பிங். பெர்ஃபெக்டாக அது என்ன ஆகுது? இட் இஸ் ரிவால்வ், இட் இஸ் கோயிங். ஓகே, பெர்ஃபெக்டாக போகுது. தென் இஃப் தட் இஸ் தி கேஸ், அப்போ என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஒமேகா நாட். சே இந்த டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் ஒமேகா நாட், இந்த டிஸ்டன்ஸ் இட் இஸ் ஆர். ஸோ இதனுடைய வெலாசிட்டி ஆர் ஒமேகா நாட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். velocity v, it is r omega naught. That velocity v is equal to r omega naught. So பிள்ளைகளுக்கு புரியணும், அதாவது இப்படி ரோல் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வருது, ஆனால் சென்டர் ஆஃப் மாஸ் இப்படி போகிறதுனால இப்படியும் போகுது. இந்த இடத்துல அதனுடைய வெலாசிட்டி 0. பெர்ஃபெக்ட் ரோலிங் நடந்த உடனே when object begins to roll, பெர்ஃபெக்ட் ரோலிங் பிகின் ஆன உடனே இந்த இடத்துல அது எவ்வளவு முன்னாடி போதோ அவ்வளோ பின்னாடி போகுது. ரொட்டேஷன் காரணமாக பின்னாடி போகுது, ரோலிங் காரணமாக ஃப்ரண்ட்டில் போகுது. போத் வில் பி ஈக்குவல், ஆப்போசிட், கேன்சல்ஸ் ஒன் another. அந்த இடத்துல அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அந்த இடத்துல அதனுடைய வேகம் 0, அந்த இடத்துல அதனுடைய வேகம் 0னா ஆக்சலரேஷன் is 0. Such, so perfect rolling begin ஆன உடனே அந்த இடத்துல force of friction becomes 0. இதான் பிள்ளைங்களா இது பற்றின ஆராய்ச்சி. பிள்ளைங்களுக்கு சம் ஆம்பிகுட்டி இருக்கலாம். திரும்ப வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதுக்கு மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணிருக்கக்கூடிய மற்ற ப்ராப்ளத்தையும் பாருங்கள். அப்போ இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ வில் கெட். அதுக்கு மேலே சந்தேகம் தெரியாட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சாருக்கு நேரம் கிடைக்கும்போது என்ன செய்கிறேன், உங்களுக்கு அதுக்கு நான் சொல்யூஷன் தர்றேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களா. மற்ற அனைத்து பிள்ளைகளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.